எவ்ரிவன், இந்த வீடியோ ரொம்பவும் வித்தியாசமான வீடியோவாக இருக்க போது. இந்த வீடியோவில் எந்த விதமான டெக் டாக்ஸோ இல்லை எந்த விதமான டுட்டோரியலோ நான் கொடுக்க போகிறது கிடையாது. இந்த வீடியோவில் நான் என்னோட பர்சனல் மெசேஜை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட இந்த 4 வருஷம் யூடியூப் சேனலில் என்னோட வீடியோவை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு செகண்டாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வெண்பா மீடியா டெக் யூடியூப் சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இது எங்கே போகும்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுன்னா ஐ லவ் கிரியேட்டிங், டீச்சிங் அண்ட் ஷேரிங் நாலேஜ், முக்கியமாக நம்மளோட தாய்மொழி தமிழில். நான் ஆரம்பத்தில் 180 வீடியோ போடுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் நான் 180 வீடியோ போடுவதற்கான பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் நினைக்கிறேன். பட் நவ் இட்ஸ் எ டைம் ஃபார் எ சேஞ்ச். ஐ எம் சேயிங் குட் பை டு வெண்பா மீடியா டெக். இது இந்த சேனலுக்கான முடிவில் நம்ம சேனலோட அடுத்த பரிமாணத்திற்கான தொடக்கம் தான். ஃப்ரம் நவ் இந்த சேனல் எக்ஸ்ஆர் தமிழா என்று அழைக்கப்படும். இது சாதாரண ஒரு நேம் சேஞ்ச் மட்டும் கிடையாது. இட் இஸ் நியூ ஐடென்டிட்டி, நியூ விஷன் and a bold step forward to explore extended reality, 3D and the future of tech. முக்கியமாக இது எல்லாமே நம்மளோட தாய்மொழியான தமிழில். இந்த எக்ஸ்ட்ரா தமிழாங்கிற யூடியூப் சேனலில் டெக் ஸ்டோரிஸும், எக்ஸ்பிளைனர் வீடியோவும், எக்ஸ்பிரிமெண்ட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த டெக் இண்டஸ்ட்ரியில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட பாட்காஸ்ட்டுமே கொடுக்கலாம்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே இந்த எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் ஒவ்வொரு தமிழனுக்கும் போய் சேரணுங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த இனிஷியேட்டிவை நான் எடுத்திருக்கேன். உங்களோட அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் நன்றி சொல்லுவதமாக என்னுடைய உடிமி பிளெண்டர் கோர்ஸ், ஆமாங்க, என்னுடைய உடிமி பிளெண்டர் கோர்ஸை இந்த யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். வருங்காலத்தில் நம்மளோட பிளெண்டர் உடிமி கோர்ஸ் உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். இது நீங்கள் எனக்கு கொடுத்த அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் நன்றி சொல்வது விதமாக நான் கொடுக்குற ஒரு சின்ன அன்பளிப்பாக நீங்கள் ஏற்றுக்குங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க.